ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம நல்ல ஒரு அருமையான டேஸ்டான ருசியான ஒரு தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரசம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்படி செய்கிறேனோ அதே மெத்தடில் கரெக்டாக செய்யுங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தெரியாதவங்க, இந்த மாதிரி ரசம் தெரியாதவங்க கரெக்டாக நான் செய்கிற மெத்தடில் கரெக்டாக செய்யுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கிற ஒரு கிண்ணத்தில் அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கிறேன். புளி தக்காளி ரெண்டுமே நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளி. அது காம்பு பகுதி நீக்கிட்டு ஒரு தக்காளி 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பிசையணும், அதனால் நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம், ரசப்பொடி. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கிறேன். 1 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் விட கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 20-25 வெந்தயம் இருந்தால் போதும். நான் இந்தளவுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். நான் சொல்கிற மெத்தடில் எல்லாமே கரெக்டாக போட்டு கரெக்டாக செய்யுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரசம். கொத்தமல்லி காம்பு பகுதி மட்டும் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போது காம்பு பகுதி மட்டும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்றதுனால, நல்லா டேஸ்ட் கொடுக்குன்றதுனால ஒரு 15 பல் பூண்டு சேர்த்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 7-8 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துட்டு இருக்கிறேன். சின்ன வெங்காயம் கூட இந்த ரசத்துக்கு போடலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். என்ன சின்ன வெங்காயம்லாம் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போடலாம். சில பேர் தேங்காய் பூவும் சேர்ப்பாங்க, அருமையாக இருக்கும். கல்யாண ரசத்துலலாம் தேங்காய் பூவும் சேர்ப்பாங்க, சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகா பேடிகை மிளகான்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு காஷ்மீர் மிளகா சேர்த்துட்டே இருக்கிறேன். ஒரு 4 காஞ்சி மிளகா சேர்த்துட்டே இருக்கிறேன். இது எல்லாமே இப்போது நம்ம குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 90% அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சு இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு சண்டே டைமில் கூட ஏதாவது ஒரு சின்ன இந்த சிக்கன் வறுவலோ இல்லை மட்டன் வறுவலோ இல்லை எக்கோ ஏதாவது ஒன்று பொரியல் மாதிரி செஞ்சுட்டு கூட இதில் ஏதாவது ஒரு காய் பொரியல் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரசம் சூப்பராக வச்சிட்டோன்னா அருமையாக சாப்பிட்டுடுவாங்க. பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராவது எல்லாமே விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற புளி தண்ணி நல்லா புளி கரைச்சிட்டு தனியாக தண்ணி எடுத்துட்டு ஒரு கிணத்துல செப்பரேட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிணத்துல கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து தக்காளி எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு, தக்காளி மேலே இருக்கிற தோல் பிசைய மேலே இருக்கிற தோல் நம்ம எடுத்துட்டு தனியாக போட்டுடலாம். மேலே இருக்கிற தோல் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ரசப்பொடி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாமே உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த மசாலா எல்லாமே நல்லா பிசைஞ்சி வச்சுக்கலாம். இப்போது தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன்.
கடுகு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்திருக்கிறேன், பெருங்காயம் சேர்த்திருக்கிறேன், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திருக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி காஞ்ச மிளகா வந்து நம்ம பொடியில் சேர்த்திருக்கிறோம், அதனால் சும்மா 2 மட்டும் சேர்த்திருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சிலது அந்த காம்பு பகுதி கூட நான் சேர்த்திருக்கிறேன். கருவேப்பிலை வந்து இப்படி மிச்சம் இருக்கிற பொடியும் நம்ம சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். கருவேப்பிலையோட காம்பு பகுதி கொஞ்சம் இலசாக இருக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை காம்பு வந்து மீதி இருக்கிற புளி தண்ணியும் நான் சேர்த்துட்டேன். எல்லாமே இவ்வளோ தான். தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு நான் கழுவிக்கலாம். கழுவிட்டு இப்போ ரசம் வந்து நல்லா கொதித்து நுர கட்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு பொரியலோ, முட்டை பொரியலோ, ஏதாவது ஒரு காய் பொரியலோ அந்த மாதிரி செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி ஒரு ரசம் நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த மாதிரி அடிக்கடிக்கு செய்கிறேன், அதனால தான் நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த ரசம் வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள், எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக நீங்களே அருமையாக இருக்குன்னு சொல்வீங்க. அந்தளவுக்கு இந்த ரசம் இருக்குது. அப்படி இப்படி இருந்தால் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் சொல்கிறேன். அருமையாக சூப்பராக இருக்குது இந்த ரசம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நுர கட்டி அழகாக வரட்டும், பார்க்கலாம். குண்டு மிளகா இருந்தால் தாளிப்பில் குண்டு மிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் குண்டு மிளகா இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. மேலே அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தாளையும் தூவி விட்டுட்டேன் நான். இப்போ அழகாக கொதித்து வருது, நுர கட்டி கொதித்து வரட்டும். டேஸ்டான ஒரு அருமையான ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது. சுற்றி கொதித்து வரலை, அதனால் நான் கொஞ்சம் இப்படி பாண்டிலி திருப்பி வச்சுட்டு இருக்கிறேன். சுற்றி நல்லா நுர கட்டி கொதித்து வரட்டும் அப்படின்றதுனால ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கரைக்கும் போதே கொஞ்சம் பிசையும் போதே கொஞ்சம் காம்பு பகுதி வந்து கொஞ்சம் தூவி விட்டேன் நான். இப்போவும் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அரைக்கும்போது அந்த காம்பு பகுதி மட்டும்தான் நான் அரைச்சிருக்கிறேன். நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு விருப்பப்பட்ட காம்பு பகுதி இல்லை இலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூட இந்த ஃபைனல் டச்சாக கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நெய் வந்து நான் சுற்றி கொஞ்சம் விட்டிருக்கிறேன். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் சூப்பரான அருமையான ருசியான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி 2 கிண்ணத்தில் தான் ஊற்றி வைப்பேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் நம்ம இந்த ரசம் வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசம் ஒரு 7-8 பேருக்கு ஆகிற மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.